நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தமிழ் சினிமாவில் வில்லன் என்றாலே மிரட்டலான தோற்றம், உரத்த குரல் என்ற பழைய இலக்கணத்தை உடைத்து தனது தனித்துவமான பாடி லாங்குவேஜ், அமைதியான மிரட்டல் பேச்சு மற்றும் ஸ்டைலிஷ் நடிப்பால் தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் நடிகர் ரகுவரன். புரிந்தவன், பாட்ஷா, முதல்வன், அண்ணாமலை, யாரடி நீ மோகினி என பல காவியங்களில் நடித்த ரகுவரன் 2008ஆம் ஆண்டு தனது 49வது வயதிலேயே திடீரென மறைந்தது தமிழ் திரையுலகத்திற்கு ஆறாத பேரிழப்பாக அமைந்தது. 2000ஆம் ஆண்டுகளின் இறுதியில் ரகுவரன் அவர்கள் தீவிரமான உடல்நலக் குறைபாடு மற்றும் தனிமையால் அவதிப்பட்டு வந்தார். இருப்பினும் கேமரா முன்னாடி நின்று நடிக்கும்போது மட்டும் தான் அவருடைய மிகப்பெரிய ஆசுவாசம் கிடைத்தது. தனுஷ் நடித்த யாரடி நீ மோகினி திரைப்படத்தில் தனுஷின் தந்தையாக அவர் நடித்திருந்த விதம் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கண்ணீர் விட வைத்தது. அந்த படம் வெளியாவதற்கு முன்பே 2008ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் அவர் சில புதிய படங்களின் படப்பிடிப்பில் தீவிரமாக பங்கேற்று வந்தார். அப்போது கந்தக்கோட்டை மற்றும் சில தமிழ் படங்களின் படப்பிடிப்புகள் நடந்து கொண்டிருந்தன. நாள்தோறும் படப்பிடிப்பு தளத்திற்கு வந்து தனது இயல்பான அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்தினார் ரகுவரன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் உதவி இயக்குநர்களிடம் மிகவும் அன்பாக பேசி தனது பழைய நாடக மற்றும் சினிமா அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு இருப்பார் ரகுவரன். ஆனால் 2008ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடுப்பகுதியில் அவருக்கு திடீரென கடுமையான காய்ச்சல் மற்றும் கல்லீரல் செயலிழப்பு ஏற்பட்டது. உடனடியாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. எனினும் ரசிகர்கள் பெரும் சோகத்தில் மூழ்கியிருந்தனர். ஐயோ, நமக்கு பிடித்த நடிகருக்கு இப்படி ஆய்விட்டதே, தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளாரே, நாம் என்ன செய்ய போகிறோம் என்று அவரின் ரசிகர்கள் அனைவரும் மருத்துவமனையின் வாசலில் முன்று நின்று கதறி அழுது கொண்டிருந்தனர். ஆனால் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி 2008 மார்ச் 19ஆம் தேதி ரகுவரன் அவர்களின் உயிர் பிரிந்தது. அவர் மறைந்த பிறகு வெளியான யாரடி நீ மோகினி திரைப்படத்தில் தந்தையாக அவர் நடித்திருந்த காட்சிகளை பார்த்து தியேட்டரில் இருந்த மக்கள் அனைவரும் கதறி அழுதனர். தன் வாழ்நாளின் இறுதி நாட்களில் கூட கேமரா முன்பு நின்று ஒரு மாபெரும் கலைஞனாக வாழ்ந்து மறைந்த ரகுவரனின் அந்த காந்த நடிப்பும் கம்பீரமான குரலும் என்றும் தமிழ் சினிமாவில் நிலைத்து நிற்கும். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.